ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேத்து வந்து ஏதோ டிஎம்கே ஏதோ புக்கு வெளியிடுறாங்களாம். அங்க போயிருந்தாரு. அங்க போய் என்ன உருட்டுன்றீங்க. கலைஞர் அப்படி, டிஎம்கே அப்படி, உதயநிதி அப்படி விட்டா இன்பநிதி சூப்பர் சொல்லுவார் போல இருக்கு. பாவம் இவர் நிலைமைய பாருங்களேன். ஒரு கர்நாடகால நீங்க வந்து இவர் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் ஆக்கி தமிழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முக்கியமா இந்த ஆட்சியில. அ சரி அரசியலுக்கு தான் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காமெடி பண்ணி நிறுத்திட்டாரு. இப்போ ஏதோ படம் நடிச்சிட்டு இருக்காரு. சரி விடுன்னு மன்னிச்சு விட்டுட்டோம். இப்போ இங்க போயி இப்படி புகழ்ந்துக்கிட்டு, இவருக்கு தான் வயசாயிடுச்சே. இதுக்கு இப்போ கூடவா இவங்களுக்கு முட்டு குடுத்து பொழைக்கணும்? இதெல்லாம் ஒரு என்ன இது? அ ஒரு இவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் சப்போர்ட் இருந்து பண்ற ரஜினி இப்பவே இப்படி பண்றாருன்னா, இவர் இந்த மாரி நடிகர்லாம் ஆகலன்னா, இவர் எந்த அளவுக்கு முட்டு குடுப்பாரு? இவ்ளோ பயமா? நல்ல வேள. நான் ஒரு விஜய் ரசிகன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அதாவது வந்து ஜென்ரலா இப்போ இந்த சீமான் சில பேர் இந்த தமிழ் பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த மாரி வந்து மத்த மாநிலத்திலேருந்து வந்து ரஜினிலாம் அடிப்பாங்க. ரஜினி இந்த மாரி மத்த நடிகர்லாம் இங்கே வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. தமிழர் தான் தமிழ்நாட்ட ஆளணும். இந்த மாரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், என்னங்க இருக்குது இப்படிலாம் இருக்குது. எந்த மொழி அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஏன் பார்க்கணும்? இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்கே அப்படி தான் நான் நினச்சேன். அந்த மாதிரி தான் நீங்களும் நினச்சிருப்பீங்க. பட் நேற்று நடந்த ரஜினியை இப்படி பார்க்கும்போது, இவர் உண்மையிலே வந்து ஒரு தமிழனா இருந்திருந்தா, இந்த மாதிரி வந்து டிஎம்கேவெல்லாம் வந்து இப்படி பாராட்டுவாரா? ஜால்ரா தட்டுவாரா? நினச்சி பாருங்க. இன்னொரு தமிழனான விஜய், அவர் உச்சத்தில் இருக்கும்போது, டாப்பில் இருக்கும்போது, இப்போ ரஜினிக்கு பாரு இவ்வளோ வயசாச்சு. இப்போ கூட பாருங்கள், அவங்களோட பெனிஃபிட் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ ஜால்ரா அடிக்கிறாரு. ஆனால் விஜய் உச்சத்தில் இருக்கும்போது இன்னும் 20 வருஷத்துக்கு கூட படம் நடிக்கலாம், டாப்பில் இருக்கலாம். அதை விட்டுட்டு இவங்களை எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண வராரு பார்த்தீங்களா? அதாங்க தமிழன். படத்தில் சொல்கிற மாதிரி அப்போ புரியல, இப்போ புரியுது, அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ விடுங்க, ரஜினியை விடுங்க. அவர் ஒரு சின்ன பையனை மாற்றுறதுக்கு இந்த வீடியோ பார்க்குற ஒரு இளைஞர்களும் நினச்சிக்கணும். நான் அதுவும் முக்கியம், நீ விஜய் ஃபேனாக தான் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். இல்லை நீ விஜய் ஃபேன் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ணணும். ஏதாவது தரணுங்க. நம்ம சுயநலமாக எவன் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. நான் வசதியாக இருக்கேன், எனக்கு பணம் இருக்குது, எனக்கு புகழ் இருக்குது, எனக்கு வந்து இவன் நல்லதான் பண்ணுறான், என்னை சூட்லாம் போட்டு கொடுக்குறான், எனக்கு வசதிலாம் பண்ணி கொடுக்குறான், என் மேலே அன்பாக இருக்கான் அப்படின்னா, என் மேலே ஒருத்தன் அன்பாக இருந்தாலும் அவன் வந்து இந்த நாட்டையே அழிச்சானா அவனை எதிர்க்கிறது தான் உண்மையான மனித நேயம். அவன் உலகத்தை அழிச்சா என்ன, அவன் எவ்வளோ பெரிய மோசமான ஆளாக இருந்தா என்ன, அவன் எனக்கு நல்லது பண்ணுறான், எனக்கு வந்து பணத்தை கொடுக்குறான், எனக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரான், அதனால் நான் அவனை ஜால்ரா தட்டுவேன் அப்படின்னா அவன் மனுஷனே இல்லை. ரஜினி வந்து இப்போ ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்காரு. அது அவருக்கே தெரியுமா? அதனால் நண்பர்களே, நம் வாழ்க்கையை வந்து நம்ம பயனுள்ளதாக ஆக்குவோம். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒருத்தர் பார்த்து அட்லீஸ்ட் ஒருத்தர் வந்து ஆமான்னு சொன்ன விட எனக்கு ஹாப்பி. ஓகேவா? அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக்கணும். சும்மா வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து ஒரு அர்த்த உள்ளமாக வாழ்க்கையாக இருக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க நல்லது பண்ணணும், நம்ம நல்லபடியாக இருக்கணும், அடுத்த சுற்றி இருக்கவங்க நல்லது பண்ணணும். ஓகேங்களா? நீ ஒன்றும் பெரிய அரசியல்லாம் வர தேவையில்ல. பட் அடுத்தவங்க வேதனைக்கு அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்வீட்டை போடணும், அட்லீஸ்ட் ஒரு பதிவாச்சு போடணும். எவன் எக்கடி கெட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ற சுயநலமாக வாழ்கிறது ரொம்ப 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 ஒரு பாவமான விஷயம். அதுவும் இந்த மாதிரி ரஜினி எவ்வளோ பேர் அங்கே ரஜினி ஆக முடியும்? அவ்வளோ புகழை வச்சுக்கிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணாமல் போகிறது அதுவே பெரிய பாவம். இப்போ விஜய் யூஸ் பண்ணுறாரு, என்ன நடக்குது நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப வேதனையான பதிவு. உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.